Lord.
பாடி தாவே என்பதை Thank you.
Praise the Lord. என்ன சந்தோஷப்பட்டீங்களா? ஹalleluya. கர்த்தர் நம்முடைய பலனாய் இருக்கிறார். ஹalleluya. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாங்குவேன், சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன், சதா காலங்களிலும் அன்றையும் இருப்பேன். ஹalleluya. தாவீது ராஜாவின் வாழ்க்கையின் அனுபவம். ஹalleluya. நமக்குள்ளே ஒரு 18ஆம் சங்கீதம் ஒரு அருமையான ஒரு சங்கீதம். என் பலனாகிய கர்த்தாவே நான் உண்மையில் அன்பு கூறுவேன். ஹalleluya. தாவீதுக்கு ஆண்டவர் பலனாய் இருந்தார். காடுகளை மலையிலே ஆடுகளை மேய்க்கும் போது, சிங்கம் வந்தபோது, கரடி வந்தபோது, தாவீதின் மேல் இருந்த அந்த பாடலின் அபிஷேகம் தேவனுக்கு பிரியமான தாவீதான் சிறு வயதிலே வளர்க்கப்பட்டபடினாலே அவன் அந்த சிங்கத்தையும் கரடியும் செய்தான். அது மட்டுமா, அவன் தாவீதை கோலியாத்தையும் செய்தான். சவுலுக்கு முதலாக இருக்கும்போது சவுலின் கொலைகளை அவனை தாக்கும்படியாக பல தடவைகள் அந்த அம்புகளை சவுல் துணிந்த கொடிகள் கர்த்தர் எல்லாத்தையும் பாதுகாத்து தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்தார். தாவீதுக்கு பலனாய் இருந்தார். தாவீதுக்கு ஞானத்தை கொடுத்தார். தாவீதுக்கு எல்லா கிருபைகளையும் கொடுத்தார். ஹalleluya. ஆகியோர் சங்கீதம் 84 சொல்லப்பட்டு தாவீதுக்கு அதிக கிருபைகளை நான் அவனுக்கு நிச்சயமாய் கொடுப்பேன். ஹalleluya. தாவீதின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறபடினாலே கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹalleluya. நாம் எல்லாரும் அறிக்கை செய்வோம். உம்மாலே சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாங்குவேன், சத்துருவை நான் தொடர்ந்தேன். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை போய் சந்திக்கிற வரைக்கும் சத்துரு நம்மளது வைத்துதான் இருப்போம். நானும் சத்துரு என்றைக்கும் தோற்று போனோம். ஹalleluya. சத்துருவை நாம் தொடர்ந்து பிடித்து செயல்படுத்த வேண்டும். ஹalleluya. மாலையில சதா காலங்களிலும் ஜெயம் எடுப்பேன். ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். 1041வது பாடலை பாடுவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் எதினால் யோசித்தவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் எதினால் யோசித்தவன்.
என்னோடு வருகிறார்.
சுச்சுவேஷன் நம்ம கூட இருக்கிறாங்க. நம்ம உணர்ந்திருக்கிறோம். அதற்காக தட்டி கத்தனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்க்கையில். அன்பான தேவன், அன்பான தேவன் நம்மோடு வருவான், அது ஒன்று போதும் நம்முடைய வாழ்க்கையில். ஹல்லேலூயா. சொல்லுங்க அன்பான தேவன் சொல்றாங்க, அன்பான தேவன். ஹல்லேலூயா. அன்பான தேவன், அன்பு நாளும் மாறாத ஒரு அன்பு, நித்திய நித்தியமான அன்பு. ஹல்லேலூயா. நம்மே வைத்த அளவற்ற அன்பு. அன்பினாலே எதையும் சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. அதனால்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் யார் என்று சொல்லி கொஸ்டின் மார்க் போட்டு எல்லாவற்றும் என்னுடைய அன்பு கொள்ளாலே நான் முற்றும் ஜெயம் கொள்ளலாம் இருக்கிறோமே என்று சொல்லுவோம். நாம் அன்பு கூறுகிறார்களே நாம் முற்றும் ஜெயம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அன்பு எவ்வளவு பெரிய அன்பு, ஜெயிக்க வைக்கும்படியாக நம்முடைய பாசமாய் நம்மை அரவணைத்துக் கொள்ளும்படியாக எல்லா சிச்சுவேஷனிலும் அன்பு அரவணைப்பும் பெற்றோருடைய நாளே அன்பான தேவன் எனக்காக இருக்கிறார். ஒரு அன்பான தேவன் எனக்காய் பரிந்து பேசுகிறார். ஒரு அன்பான தேவன் என் தேவைகளை சந்திக்க வந்தவர். ஒரு அன்பான தேவன் என் எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாடுவோம். 1749 அன்பரே மகன்பரே உங்க நண்பாலே உந்தன் நண்பாலே என்னை வென்றாயே அன்பரே மகனே உந்தன் நண்பாலே என்னை வென்றாயே
துக்கங்கள் இவைகள் அல்லல்கள் மற்றும் அல்லேலூயா. அன்பான ஆண்டவர் மட்டுமில்ல, நாம் கடந்து போன அந்த வேலையிலே தொல்லைகள், நிறைய தொல்லைகள், வெகு துக்கங்கள், எங்கள் அல்லல்கள் எல்லாம் அறிந்தோம், முற்றும் அறிந்தோம். கொஞ்சம் கூட அவருக்கு இருந்ததாக மறியவே கிடையாது. நம்ம எல்லாம் பேசுவோம் தெரியும். அதை பற்றி அற்புதமாய் நம்மை சுமப்பார். அல்லேலூயா. என்ன சொல்றேன் சொல்லணும். எவ்வளவு அழகியா சொல்றீங்க அவ்வளவா உங்க பெற நிரம்பும். ஏன்னு சொன்னா பரலோகத்தின் பாஷை பலரும் வீட்டுல இருக்கும்போது கூட அல்லேலூயா அல்லேலூயா சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னா பரலோகத்துக்கு போனவங்க முன்ன நிற்கிறாங்க கேட்பாங்க. கீழே வந்து அல்லேலூயா சொல்றது மேல வந்து பாரு என்னால சொல்ல முடியல அப்படின்னு சொல்றேன். கீழே அவங்க என்ன செய்யணுமோ அதான் மேல. நீ கீழே இருக்கும்போது அவங்களுக்கு உற்சாகமா அதை கனப்படுத்தி ஸ்தோத்திரித்து அல்லேலூயா சொல்லிடும். அதேதான் நீங்க மேல போய் சேர்ப்பேன். என்னன்னா ஒரு மேலாம் நமக்கு தடை, நம்ம மனதுக்கு திறக்கப்படலாம். அவ்வளவுதான். நம்ம இன்னைக்கு தன்னவங்களால பரலோகத்தை இருக்கக்கூடிய சாயலாலே வெளிப்பே சொன்னது போல heavenly persons. அப்படி இருக்கும்போது நம்ம பூமியில இருக்கோம், பூமியில வச்சிருக்கோம். கண்ணீர்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், வெறுமைகள், வெறுப்புகள், விருப்புகள் எல்லாம் கலந்துதான் இருக்கு. அதே மாதிரி ஆலயத்திலே வந்து கொண்டிருக்கும்போது எல்லா சூழ்நிலையும் மாற்றிடும். எல்லாம் எல்லா பலவீனங்களையும் மாற்றுவது பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். காலை வேலையில் அவங்க பலன் உங்களுக்கு எவ்வளோட்டும். அதே போல என்ன செய்யணும்னா நல்ல அலைவா சொல்லும். சில சபைகள்லாம் போய் பாருங்க,
அப்படியே சோத்திரம் சோத்திரம் அவங்க துடிக்கிறதே அந்த பிரசனம் நல்ல பழகுங்க 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 பழகுங்க. அது வாய்க்கு திறங்க. திறக்கும் போது நிச்சயமா வாயை விரிவாய்த்துல எப்படி திறக்க முடியும்? திறக்க முடியும். அப்பா அப்பா சொன்னதான் கொள்வாய், அப்பான்னு கொள்வாய் தான் நம்முடைய முழுவாய். அதுக்கு சில வாய் அப்பா அப்பா அந்த வாய் திறக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம். அப்படின்னு நானே விரிவா திறந்தாங்க துணிக்க வேண்டும், மகள் ஸ்தோத்திரிக்க வேண்டும். அல்லேலூயா நல்லா சொல்லுவோம். வாங்கிட்டு நல்ல அழகா சொல்லுவோம். நல்ல கைகளை கட்டுவோம். உற்சாகமுள்ள ஆவி ஒரு வேலை நம்ம வந்து நீங்க எவ்வளவு உற்சாகம் பண்றீங்களோ அந்த உற்சாகம் தான் இங்க குறிப்பிட்டு வருவோம். அதுல நான் எவ்வளவு உற்சாகம் பார்க்கணும் அதுதான் அந்த பாசம். அல்லேலூயா. நீங்க உற்சாகம் அப்படியே உட்காந்து சொன்னா அப்ப எப்படி அதுதான் வேணும் பாருங்க. பக்கத்துல யாரும் நிக்கிறான் ஆதரவு நிற்க பக்கத்துல யாரும் நிக்கிறான் நிற்கிறேன் எப்படி இப்போ பாட்டு பண்ணாங்க ஸ்லோவா உட்காந்துருக்கேன். எனக்கு அப்படியே உட்காந்துருக்கேன். சந்தோஷமே இல்லை. நாகரிகம் வந்துருக்காங்க, அழகியவா சொல்ல மாட்டிருக்காங்க. சொல்லி 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 சொல்ல வேண்டியிருக்கேன் அப்படின்ற அந்த ஃபீலிங் ஆண்டு உண்டாகிடாது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Hallelujah. அதுதான் இரவும் பகலும் மாற்றி அற்புதமாய் நம்ம நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறதுக்காக நல்ல நடந்ததை ஸ்தோத்திரம் 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 எல்லா இளைஞர்களை ஆராதிப்போம். ஹalleluya. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொள்ளுங்க. யாரு கவர்ந்து ஆண்டவரை கவர்ந்து கொள்ளத்தக்கதாக உங்களுடைய பசுத்த உள்ளத்தோடு சந்தோஷ உள்ளத்தோடு ஒரு பலத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க போறீங்க. ஹalleluya. ஹalleluya. ஆராதிப்பதாக ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவருக்கு செலுத்துவோம். ஹalleluya. எல்லாவற்றும் ஆயத்தத்தை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 வாய்த்திருந்து கதவை ஸ்தோத்திரிங்க 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 ஒரு வேலை தான். ஹalleluya. 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 ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றி 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 நன்றி. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஐக்கியதான் நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். சத்தமே கேட்கிறேன். எல்லா வைத்தியம் ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. Slowdown, 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 slowdown. Praise the Lord. Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. பள்ளி பாடும்போது யோசிப்பார்கள் கற்றுக்கொண்டு எழுப்படுங்கள். ஹalleluya. 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 உலகத்தின் ஆவியை உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகத்தின் சாட்சியாகவே உலகத்தின் ஆவியை உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. சாட்சியாகவே உலகத்தின் ஆவியை உள்ளத்தில் ஊற்ற
சாட்சிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைந்து வாசிக்கும். ஆவியான நமக்கு வரும்போது நமக்கு வருவது பலன். ஏன் இந்த பலன் அப்போஸ்தலர் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து மரித்த பிற்பாடு சீஷரெல்லாம் பயந்து போய் நடுங்கி போய் வீட்டிலே ஒழித்து கொண்டிருந்தாங்க. அவங்க பயம் ரோமர்கள் வந்து தங்களை பிடித்து இயேசுவை போல கொலை செய்துவிடுவாங்களோ என்று நினைத்து பயந்து கொண்டு வீட்டிலே கதவை பூட்டிக் கொண்டு நின்றார்கள். நான் அதுக்குள்ள சொன்னார், நீங்கள் தனித்திருங்கள், நாங்கள் வேண்டிய விஷயத்தை குறித்து பரிசுத்தாவியை சொல்லி சொல்லும்போது அவங்க எல்லாம் ஒருமித்து 70 பேர் அந்த மேல் வீட்டிலே இருந்த போது அந்த பயங்கள் அந்த கரவேகங்கள் முற்றிலுமாய் நீங்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அப்படியே நாமளை போல நாமும் கூட இந்த பயங்கரமான உலகத்திலே சத்தியத்தை சொல்லாமையாக இருக்கக்கூடிய உலகத்திலே சத்தியத்தை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத மக்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனாலும் கர்த்தருடைய அபிஷேகம் நமக்கு வரும்போது நமக்குள்ள ஒரு பலன் அடையும் போது நாம் இருதயாலும் சமயாலும் பூமியிலும் எல்லா இடங்களிலும் அவனுக்கு சாட்சிகளாக இருக்கும், சாட்சிகளாக இருக்கும் என்று அந்த இதய வாசிப்பு சொல்லப்பட்டோம். பெரியமானே காலை வீடுகளே சாட்சிகளாக இருக்க ஆகியான பலன் நமக்கு தேவை. அந்த பலனை கற்று இந்த காலை வீடுகளில் கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள எல்லா இடங்களிலும் சாட்சிகளாக சபையிலே, 2வது வீட்டிலே, 3வது அதாவது நீங்க சமுதாயத்துல போய் நாங்க எல்லா இடங்களிலும் அதற்கு சாட்சிகளாய் மாற பரிசுத்த ஆவியானவரை பெற போதும். அல்லேலூயா,
அந்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஆவி நமக்குள் வரும்போது ஒரு பலன் வரும். ஆவிக்கு ஜீவிதத்திலே காணப்படக்கூடிய எல்லா தொய்வுகளும் மாறும், எல்லா சிச்சுவேஷனும் மாறும். ஹல்லேலூயா. சாட்சிகளாய் வாழ்ந்த அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதுமானது. ஹல்லேலூயா. உன்னதத்தின் ஆவி, உன்னதத்தின் ஆவி சொல்லும்போது உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்கும். அந்த ஆவி ஊற்றப்படும் போது என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவி நம்முடைய வாழ்க்கையில ஊற்றப்படும் போது எல்லாம் செழிப்பாகும், எல்லாம் பலனடையும், எல்லா சிச்சுவேஷனும் மாறும், தைரியம் வரும், தன்னை வைராக்கியமாக இருக்கிற கிருபைகள். அந்த பேருக்கு பிற்பாடு 11 பேரோடு கூட நின்று 11 பேரோடு கூட நின்று இயேசுவை குறித்து நீங்கள் கொலை செய்த இயேசு என்று சொல்லி அந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு பிரசங்கத்தை கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சரி, உலகத்தின் ஆவியை நாம் பெற்று பலன் அடைந்து சாட்சிகள் ஆகும். கர்த்தருடைய வசனத்தை சொல்லக்கூடியதான கிருபை பெற்று வளர அந்த காலைகளிலே பலத்தனமான நேரம் பரிசுத்தாவிக்கு நாம் உங்களை விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. இந்த நேரம் ஆவியானவரே எனக்கு ஒரு பலனை தாங்க, ஆவியானவரே எனக்கு ஒரு பலனை தாங்க, ஆவியானவரே எனக்கு ஒரு பலனை தாங்க சொல்லிக்கிறேன். எல்லா மனுஷங்களே ஒரு பலன் தாங்க, எனக்குரிய ஒரு வல்லமை தாங்க, எனக்குரிய ஒரு கிருபை தாங்க. என்னை சாட்சிகளாக வைத்து அநேக மக்களை பக்கமாக இருக்கக்கூடிய வல்லமை எனக்கு தாங்க என்று சொல்லி எல்லாரும் கேட்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையிலே பலன் இருக்கிறது, நம்முடைய பார்வையிலே வல்லமை இருக்கிறது, நம்முடைய கருவிலே வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அவருக்கென்று பிடித்தெடுத்துக்கொள்வதினாலே, நம்முடைய அன்பை நமக்குள்ளே சுற்றிக்கொள்வதினாலே, நம்மை வெட்கப்படுத்தாத அபிஷேகம், நம்மை மென்மேலும் மென்மேலும் வளரச் செய்கிற அபிஷேகத்தை நமக்குள்ளே வைத்திருப்பதினாலே ஆவியிலே பலன் ஆவியிலே பலன் அடைகிறது, ஆவியிலே பலன் அடைகிறது. உலகத்தின் பலனை என்பதை தாங்க, உலகமான பலனை அபிஷேகத்தை அறிவித்து அறிவித்து அற்புதங்களை Praise the Lord. Hallelujah. 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 ஆவியின் வரங்களிலுமே தாய்மொழியில் பேச வேண்டுமே. ஆவியின் வரங்களிலுமே பேச வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே, ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே, ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே.
அதிகமாய் ஊற்றுவாராக, அவருக்கு சாட்சியாக எழுப்புவாராக, உலகினாலுமே நிறுத்துவாராக. ஆகிய பரலோகத்தினாமே நானே முழுதை ஆசிரியர்களுக்காக சோதரம் தொடர்ந்தாமே நடத்தும். இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறேன்.